நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி வஞ்சர மீன் வறுவலும் நெத்திலி மீன் குழம்பும் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மீனுக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மீன் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா மீனை நல்லா நம்ம பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இதோடு நான் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன், அதையும் இதோட கிளறிக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி இதுலேயே நான் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி நல்லா மிக்ஸி ஜாரில் ஓட்டி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் குழம்புக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி, ஸ்பூன் கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 15 பூண்டு பல் போட்டிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கின விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயமாக பார்த்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதை நல்லா போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போதும்ப வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிக்கிட்டேன். இதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததையும் அந்த பச்சை வாசம் போகும், மீன் குழம்பு வாசம் நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் நம்ம நெத்திலி மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம நல்லா ரொம்ப கிளற வேண்டாம், மீன் உடஞ்சிரும். நல்லா மெதுவாக கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். திறந்தா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெந்து ரெடியாக இருக்கும். நம்ம ஒரு 2 கீத்து தேங்காய் அரைச்சி இதில் நான் ஊற்றி கிளறி விட்டுக்கிறேங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு தூவி விட்டுறலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீனும் வத்தாச்சு, சாப்பாடு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.